டெல்லியில் கனமழை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லி என்சிஆர் தலைநகர் பகுதிகளுக்கு உட்பட்ட குருகிராம், நொய்டா ஆகிய பகுதிகளில் இருந்து டெல்லியினுடைய மைய பகுதிக்கு வரும் அந்த ஒரு சாலைகள் என்பது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலால் சிக்கியுள்ளன. அது மட்டுமல்லாமல் யமுனா நதியில் ஏற்பட்டுள்ள அந்த கடும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீர் மற்றும் வெள்ளம் என்பது வீடுகளுக்குள் புகுந்ததன் காரணமாக சாலைகளிலும் அந்த ஒரு நீரோட்டம் என்பது கடுமையாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையான அவதியை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக ஃபரிதாபாத், காசியாபாத், குருகிராம் உள்ளிட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்பது குறிப்பாக யமுனை நதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையான ஒரு பாதிப்பை இந்த கனமழையின் காரணமாக சந்தித்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3 மணியிலிருந்து தொடர்ந்து மழை என்பது மீண்டும் தொடங்கியிருப்பதன் காரணமாக மீண்டும் இந்த ஒரு அவதி என்பது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அகற்றும் பணிகள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்கள் அவர்கள் தங்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கூடுதலான அதிக அளவிலான நீர் என்பது வரும் நிலையில் அதிக அளவில் கனமழையும் பெய்து வருவதால் நடவடிக்கைகளை தற்பொழுது மாநில அரசாங்கம் சார்பாக ஒரு தீவிர நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் மாநில அரசாங்கம் சார்பாக முதல்வர் ரேகா தற்பொழுது செய்து வருகிறார். குறிப்பாக டெல்லியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளிலிருந்து அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலத்தில் செல்லும் சாலைகள் முழுவதுமே தற்பொழுது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த ஸ்தம்பித்துள்ளது பார்க்க முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.